ஏன்னா இந்த நிறைய அவங்களுக்கு சாய்ஸஸ் நிறைய இருக்கு. சோஷியல் மீடியா அது மாதிரி டெக்னாலஜி அதெல்லாம் வந்ததால அப்படியே அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதால மாறிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஏன்னா ஒரு பொண்ணு இன்னொரு பையன் பார்த்தாங்கன்னா அது வந்து அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் இருந்துச்சு காதல். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை காதலிக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் இன்னொரு பையன் மெசேஜ், ஃபேஸ்புக்கில் இன்னொரு பையனோட மெசேஜ். அதான் காதல் பண்ணும்போது 90 காலம் தான் அந்த புனிதமான காதல். இப்போ வந்து எல்லாமே ஓப்பனாக இருக்குது, புரியுதுங்களா? எல்லாமே ஓப்பனாக இருக்குது, எதாக இருந்தாலும் பாஸ்டாக இருக்குது. அது வந்து இது புனிதமான காதல்னு இது பண்ண மேட்ச் பண்ண முடியாது. 90 காலம் தான் ஒரு ஒரு ஐ லவ்னு சொல்றதுக்கே வந்து ரொம்ப பொறுமையானது, பொறுமை பண்ணி தான் இது பண்ணாங்க. அதனால வந்து இது எனக்கு வந்து சாத்தியம் இல்லை. நான் வந்து 90 இது எனக்கு புரியுது மேக்சிமம் இது. ஆனால் புனிதமானது எனக்கு சாத்தியம் இல்லை. 90கள் உள்ள காதல் தான் புனிதமானது. ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்றதுக்கே டைமிங் எடுக்கும். இது வந்து இது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இது வந்து அம்மா பாஸ்டா இருக்குது. அது என்ன புனிதமானதுன்னு பார்த்தா எனக்கு 90 புனிதமானது. 90 தான் உள்ள காதல். இப்போ உள்ள காதல்லாம் அவ்வளோ பெஸ்ட் கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? 90லாம் நீங்க இப்போ வந்து 2K மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா 90 தான் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க. 90ல யாரும் விட்டு போக மாட்டாங்க. இப்பெல்லாம் இன்னொரு பொண்ணு வந்து அந்த பக்கம் போறது மாதிரி தானே. ஓ, அப்போ டைம் பாஸ் காதலுங்கிற டைம் பாஸ் காதல் தான் நான் சொல்றேன். வேற ஏதாவது இப்போ உள்ள காதல்? அப்போ உள்ளனா வந்து பணம் இல்லாம வந்து நிறைய வந்து அன்புக்காகவே அடிமையா இருப்பாங்க. இப்போ உள்ளவங்கள காசுக்கு தான் அடிமை அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த வகையில உண்மைன்னு சொல்றீங்க? அது உண்மைதாங்க, அது உண்மைதான். ஏதோ அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படி எதுவும் இல்லைல்ல? நான் கிடையாது. ரெண்டுமே புனிதமான காதல் தான். ஆனால் இப்போ சில காதல் வந்து சும்மா டைம் பாஸுக்கு பண்ணுறது இந்த மாதிரி வந்து நடக்குது. கொஞ்சம் ஃபேக் காதல் இது மாதிரிலாம் இப்போ கொஞ்சம் நிறையா இருக்குது. இப்போ வந்து சில பேர் உண்மையாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க. அது மாதிரி நடக்கிறதுனால கொஞ்சம் அப்படி சொல்ல வேண்டியது. வந்து இப்போ உள்ள காதலை விட 90களில் உள்ள காதல் தான் பெஸ்ட்னு சொல்றேன். ரெண்டுமே பெஸ்ட் தான், இருந்தாலும் இதுல கொஞ்சம் மாற்றம் இருக்கு. அப்போ உள்ள காதல் தான் புனிதமானது. இப்ப அந்த அளவுல ஒன்றும் டஃபா இல்லை. ஏன்னா நிறைய இப்ப செல்லு வந்துருச்சு. இப்ப ஏன்னா வந்து ஒரு காதல வந்து உண்மையா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து அப்போ வந்து அந்த அளவுல டெக்னாலஜிலாம் கிடையாது. அப்போ வந்து உண்மையாவே இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த அளவுல உண்மைன்னு சொல்ல முடியல. ஏதோ வச்சு அப்ப உண்மையா இருந்தாங்க, இப்ப உண்மையா எல்லாம் இருக்காங்க. இப்ப வந்து பசங்க வந்து தப்பா இருக்காங்களா இல்ல பொம்பளை பிள்ளைங்க வந்து தப்பா இருக்காங்களா? யாரை வந்து நீங்க கூட்டுறது? 2 பேருமே தான் தப்பா இருக்காங்க. ஏன்னா அப்படி போகுது காலம். 2 பேருமே தான். ஆனா வந்து எல்லாமும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் உண்மையா இருக்காங்க. எல்லாரையுமே நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் உண்மையா இருக்காங்க காதல்ல. காதலை பொறுத்த 90ல உள்ள காதல் தான் ரொம்ப பெஸ்ட்டான காதல். இப்போ உள்ள காதல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அந்த மாதிரியே இன்னும் உள்ள காதல்லாம் வந்து நேராக பார்த்து பேசி அப்போ உள்ள காதல் ரொம்ப புனிதமானது. அது இப்போ ஒன்று அந்த அளவுக்கு. ஏன் அப்படி வந்து அப்போ உள்ள காதல் மட்டும் புனிதமா சொல்றீங்க, இப்போ உள்ள காதல் வந்து புனிதம் இல்லைன்னு சொல்றீங்க? எதை வச்சு அந்த காரணம் நீங்க வந்து இப்படி சொல்ல வரீங்க? அப்போ ஏன்னா ஒரு பொண்ணு இன்னொரு பையன் பார்த்தாங்கன்னா அது வந்து அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் இருந்துச்சு காதல். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை காதலிக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் இன்னொரு பையன் மெசேஜ், ஃபேஸ்புக்கில் இன்னொரு பையனோட மெசேஜ். அதாவது ஒரு பொண்ணுக்கு பையனா இப்போ உள்ள 2K கிட்ஸ் இருக்க மாட்டாங்க. 90 கிட்ஸ்னா வந்து ஒரு பொண்ணை பார்த்து அவங்களே லவ் பண்ணி அவங்களே கல்யாணம் பண்ணிருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து செல்ஃபோன் அதிகமாக கிடையாது. அதனால வந்து வேற பொண்ணை கான்டாக்ட் பண்ண முடியாது சொல்லி அதனால வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி காலம் கடந்தாலும் ரொம்ப நாள் வந்து காத்திருந்த ஒரு காதல்னா அது 90 கிட்ஸ் காதல் தான். 100ல உள்ள காதல்னா அவங்க எப்படி பண்ணாங்க? இப்போ உள்ளவங்க காதல்னா பீச்சில் எல்லாரும் கை கோத்துட்டு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. காதல் எங்க பண்றாங்க? அவன் அழைச்சிட்டு போறான், அந்த சைடு பார்த்தாங்க பார்க்குக்கு நேரம் நின்றுட்டு இருக்கானுங்க, இங்க பார்த்தாங்க காட்டுக்குள்ள ஒருத்தன் நிக்கிறான். நிறைய நடந்துட்டு இருக்குண்ணா. இப்ப எங்கன்னா காதல் பண்றாங்க? அவன் அப்பெல்லாம் தொடாம காதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் இது ரூமு அப்படி இப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் வந்து தொட்டாதான் காதல். இப்ப தொட்டாதான் காதல்லாம் கிடையாது. இப்போ உள்ளதெல்லாம் காமம் தான். இப்போ உள்ள காதல் சில பேர்லாம் உண்மையா லவ் பண்றாங்க. இப்போதைக்கு உள்ளதெல்லாம் 2K காதலுங்கும் போது அது காமத்துலதான் முடியுது. அதான் 90s தான். 19s. ஏன் 19s மட்டும் அப்படி சொல்றீங்க? 90sல வந்துட்டு லவ்னா அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்போ அது இல்லை. இப்போ ஏன்னா இந்த நிறைய அவங்களுக்கு
சாய்ஸஸ் நிறைய இருக்கு. சோஷியல் மீடியா அது மாதிரி டெக்னாலஜி அதெல்லாம் வந்ததால அப்படியே அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதால மாறிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த வாய்ப்புகள் இல்லாததால அது அப்படி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பார்வையில எப்படி தோணுது? ஓகே, இப்ப இருக்கிற 2Kல உள்ள அந்த ட்ரெண்டிங் காதல் வந்து ரொம்ப மோசம்னு சொல்றீங்க, அதை எதை வச்சு சொல்றீங்க அப்படின்ட்டு? மோசம்னு இல்லை, அதுலயும் பாசிட்டிவ் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அப்போ வந்து சூசைட்லாம் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒன்றை விட்டால் ஒன்மர் உள்ளது அப்படின்ட்டு அவங்க அப்படி மாறிக்கிறாங்க. சூசைட்லாம் அந்த அளவுக்கு போறது இல்லை. அப்போ வந்து அந்த ஒரே சாய்ஸ் இருந்ததால அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ 90ல உள்ள காதல் எல்லாம் வந்து ஒன் சைடு மட்டும் லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்துட்டு இன்ன வரைக்கும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி காதலை வச்சு இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை உங்க பார்வையில நீங்க எப்படி நினைப்பீங்க? அது பெஸ்ட் தான். ரேர் நாள் பார்க்க முடியல இப்பெல்லாம். புனிதமானது இல்லைன்னா நான் இப்போ இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேசுறேன், நாளைக்கு எல்லாமே முடியல, அது புனிதமானதே கிடையாதுல்ல. புரியுதுங்களா? இப்போ நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன், என்ன சொல்றது, இந்த விஷயம் அதான் எல்லாமே அடுத்த நாள். இன்னைக்கு நீ முதல்ல உள்ள கால் வந்து ஒரு நாள் பார்க்கறதுக்கே வந்து மறைஞ்சு பார்த்துருந்தேன். ஒரு வந்து ஓப்பனாகவே இல்லை. ஆனால் இது வந்து இன்னைக்கு ஓப்பனாக பார்த்துறாங்க, ஓப்பனாக பேசுகிறாங்க. ஆனால் இது புனிதமான இது பண்ணதில்லை. என்னோட வார்த்தையை நான் சொல்கிறேன், அது எப்படின்னு தெரியல. இது புனிதமான நான் இது பண்ணதில்லை.